ஹலோ கைஸ், வெல்கம் பேக். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரியே லாங் கேப் எடுக்காமல் உங்களுக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட நான் வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜெர்மனிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை ஃப்யூச்சரில் வரணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கவங்க, இல்லை இப்போ ஸ்கூலிங் ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்க, ஆர் ரிலேட்டிவ்ஸ் வந்து இங்கே வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னு அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஜெர்மனிக்கு வரணும் அப்படின்ற ஒரு ஐடியாவோ இல்லை அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆட்கள் அவங்களுக்கு வந்து இன்டைரக்டா, அதாவது இந்த கேள்வியை டைரக்டா எல்லார்ட்டையும் கேட்க முடியாது. பட் எப்பயுமே மனசோரத்துல இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். அதாவது முக்கியமா நம்ம ஊர்ல இருந்து வரவங்களுக்கு இந்த கேள்வி கண்டிப்பா இருக்கும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்கிட்ட டைரக்டாவே இமெயில் பண்ணி நிறைய பேர் கேட்டுட்டாங்க இந்த கேள்வியை. இதுக்கான ஆன்சரையும் நான் சொல்லிட்டேன். நிறைய பேர் கமெண்ட்ஸ்லயும் அதை கேட்டிருந்தாங்க. நான் ஃபியூ பீப்புளுக்கு வந்து அதை நான் ரிப்ளையும் பண்ணியிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெர்மனில ரேசிசம் இருக்கா? ஸோ இங்கே நான் வந்து 4 years ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இங்கே இருக்க சிஸ்டம் அண்ட் நம்ம எந்த மாதிரி ஊர்ல இருந்து வந்திருக்கோம், இங்கே நம்மளை எப்படி பார்க்குறாங்க, இதுக்கப்புறம் ரேசிசம் இந்த ஊர்ல இருக்கா இல்லையான்றதுக்கு ஒரு ஆன்சர் நான் சொல்ல போறதில்ல. கடைசி வீடியோ எண்டில் நீங்களே தெரிஞ்சுக்க போறீங்க. அது மட்டும் இல்லை, அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு நிறைய தெரிய போகுது. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த வீடியோட டாபிக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரேசிசம் தான். பட் அதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிய வேண்டியது இருக்கு. அதாவது இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம்லாம் எனக்கு தெரிய வந்துச்சே தவிர யாருமே என்கிட்ட அதை பத்தி பேசல. ஸோ இது நான் உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். மெயினா ஒருத்தவங்க நம்மளை எப்படி பாக்குறாங்க, அதுக்கு ஒரு டேர்ம் ரேசிசம் அப்படின்னு நம்ம வச்சிடுறோம். அஃப்கோர்ஸ் இட்ஸ் கரெக்ட். நீங்க சொல்றது எல்லாமே வந்து அப்சல்யூட்லி ரைட் அப்படின்னு வச்சுக்கோங்க. பட் அதுக்கு முன்னாடி இங்க இருக்க சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, மக்கள் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு இங்க என்ன நடக்குது அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஸோ நம்ம ஊர்ல எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ 5th முடிச்சு சில பேர் என்ட்ரன்ஸ் எழுதி வேற ஸ்கூல் போறாங்க, இல்லை நீங்க 10th 12th வரைக்கும் ஒரே ஸ்கூல்ல படிக்கிறீங்க. நம்ம ஊர்ல பணம் இருந்தா என்னத்தை வேணா சாதிக்கலாம் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. அது சாதிக்க உண்மையிலேயே முடியும். பட் இங்க இந்த ஊர்ல அந்த மாதிரி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப ரிச்சான ஒரு பொண்ணோ, ஃபேமிலியில் இருக்க ஒரு பொண்ணோ பையனோ படிக்க முடியல, பட் ஸ்டில் அவங்களால டாக்டர் ஆக முடியுது. எப்படி? அவங்க கிட்ட காசு இருக்கு அப்படின்னா அவங்க சீட் வாங்கி எப்படியாச்சும் ரெக்கமெண்டேஷன்லயாச்சும் உள்ள போய் அவங்க டாக்டர் ஆயிடுறாங்க, இல்லை என்ஜினியர் ஆயிடுறாங்க. பட் இந்த ஊர்ல எப்படி அப்படி பார்த்தீங்கன்னா, 4th ஸ்டாண்டர்ட், அதாவது அவங்க 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்பொழுதே ஒரு பொண்ணோ பையனோ அவங்களால என்ஜினியரிங் படிக்க முடியுமா, என்ஜினியர் ஆக முடியுமா, டாக்டர் ஆக முடியுமா, இல்லை அவங்களுக்கு நினைச்ச கோர்ஸ் அவங்களால எடுக்க முடியுமா? அதாவது நான் பேசுறது 10th 12th அப்புறம் ஃபியூச்சர்ல அவங்களால இது பண்ண முடியுமா முடியாதான்றத 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே இங்க இருக்க எஜுகேஷன் சிஸ்டம் வந்து அதை டிசைட் பண்ணிடுது. விச் மீன்ஸ் இங்க பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா, அதான் நீங்க நினைக்கலாம் 4th ஸ்டாண்டர்டுன்றது வந்து ரொம்ப சின்ன பிள்ளையா தானே இருக்காங்க, அப்பயே ஏன் வந்து அதை டிசைட் பண்றாங்க அப்படின்னு. ஸோ இங்க எஜுகேஷன் சிஸ்டம் படி ஸ்கூலே வேரியஸ் ஸ்கூல்ஸ் இருக்கு. நம்ம ஊர்ல வந்து மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்இ, இந்த போர்டு, ஸ்டேட் போர்டு அப்படின்னு இருக்கு இல்லையா. இங்க அந்த மாதிரி ஸ்கூல்ஸையே பிரிச்சிருக்காங்க. அதாவது நல்லா படிக்கிற பசங்களாம் அந்த ஸ்கூல் போவாங்க, படிக்க முடியாம இருக்காங்களா அவங்க எல்லாரையுமே தனியா பிரிச்சிருவாங்க. உங்களால அந்த ஸ்கூலுக்கு நீங்க சேரவே முடியாதுன்றவாங்க. நீங்க 10th 12th விடுங்க, நம்ம ஸ்கூல்ல அதாவது டியூஷன்ஸ் எல்லாம் போய் படிக்கிறாங்கல்ல, இங்க அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க ஃபியூச்சர்ல வந்து இதெல்லாம் பண்ணவே முடியாது. 4th ஸ்டாண்டர்ட்லயே அவங்க நல்லா படிக்கல, மார்க் ரொம்ப கம்மி அப்படின்னா இவங்களால இவ்வளவுதான், இவங்களுக்கு இவ்வளவுதான் கெப்பாசிட்டி, இவங்களால இவ்வளவு படிக்க முடியல, மார்க் எடுக்க முடியல, இவங்களால இந்த ஸ்கூலுக்குள்ள போகவே முடியாதுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ஃபில்டர் பண்ணி தனியா எடுத்துடுறாங்க. இவங்களுக்குன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் தனியா வேற ஸ்கூல் போயிடுறாங்க. அங்க வந்து நீங்க நினைக்கிற மாதிரி என்ஜினியரிங்கோ இல்ல டாக்டர் டிகிரி இதெல்லாம் வந்து அவங்க மேல படிச்சு வர முடியாது. இவங்க என்ன பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? சின்ன வயசா அவங்க படிப்பு வரல. நம்ம ஊர்ல நிறைய பேர் சின்ன வயசுல நல்லா படிக்காதவங்க 12th ஸ்டாண்டர்ட்ல வந்து கிளாஸ் ஃபர்ஸ்டோ ஸ்கூல் ஃபர்ஸ்டோ வரது கூட வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இருக்காங்க. அதாவது சின்ன வயசுல நல்லா படிச்சிருக்க மாட்டாங்க, பட் அவங்க வளர வளர உங்களுக்கு படிப்புல நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்து நிறைய பிள்ளைங்க நல்லா படிச்சு முன்னேறி வெளியே வந்திருக்காங்க. பட் இங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு சிஸ்டமே இல்ல. நீங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கலாம், நியூஸ்லயும் சரி, நிறைய இப்ப இருக்க வந்து ஆன்லைன் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்தியன் அதாவது ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் வந்து இங்க தேவைப்படுறாங்க. நிறைய பேர் யோசிச்சிருக்கீங்களா? ஜெர்மனி வந்து ஆல்ரெடி வெல் டெவலப்ட் கண்ட்ரி.
ஏங்க நாங்க வந்து இன்னும் அந்த அளவு, அஃப்கோர்ஸ் வி ஆர் அண்டர் டெவலப்பிங் கண்ட்ரியில லிஸ்ட்ல இருந்தாலும் நம்ம நிறைய இடத்துல நிறைய டெவலப் ஆயிருக்கோம். பட் ஸ்டில் ஏன் நம்ம இந்த ஊருக்கு தேவைப்படுறாங்கன்றது நிறைய பேர் இங்க படிக்க வரவங்க இல்லை இங்க இருக்கவங்களுக்கு அது புரியும். பட் அங்க இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு அது புரியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளால ஈஸியாக ஒரு இன்ஜினியரிங் டிகிரியை படிக்க முடியுது. லைக் 60% எடுத்துட்டு வெளியே வந்தால் நம்மளால ஈஸியாக ஒரு இன்ஜினியரிங் சீட் வாங்கி படிக்க முடிஞ்சு ஒரு பிடெக், பிஇ, எம்டெக், எம்இ படித்து வெளியே வந்து நீங்கள் மாஸ்டர்ஸ்னு ஒரு டிகிரி வச்சுருக்கீங்க. பட் இங்கே எப்படி பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி, சின்ன வயசுலேயே அவங்கள வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடுறாங்கன்னா, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இவங்களால என்ன பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சில பேர் வந்து நான் டெக்னிக்கர் ஆயிடுறேன், அதாவது நான் டெக்னீஷியன் ஆயிடுறேன், நான் பிளம்பர் ஆயிடுறேன், நான் வந்து பெயிண்டர் ஆயிடுறேன். நம்ம யோசிக்கலாம், நம்ம ஊர்ல இதெல்லாம் என்னங்க வேலை, நீங்க இந்த வயசுல வந்து நல்லா படிக்க இங்க படிக்க விட்டா தானே, நீங்க தான் சின்ன வயசுல ஃபில்டர் பண்ணிடுறீங்க. ஓகே, இப்போ இதான் இவங்களோட சிச்சுவேஷன், சரியா? ஓகேங்க, இவங்க வந்து நல்லா படிக்கிறவங்க நல்லா படிக்கல, நல்லா படிக்கிறவங்க நல்லா படிக்கிறாங்க, நல்லா படிக்காதவங்க நல்லா படிக்கல. இவங்க வந்து இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போய் ஹவுஸ் பில்டிங்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதாவது வொகேஷனல் ட்ரைனிங். இதை நீங்கள் டிகிரியாக கன்சிடர், நம்ம ஊரில் இருந்து கன்வெர்ட் பண்ணும்போது டிகிரியாக கன்சிடர் பண்ண முடியாது. பட் இட்ஸ் அ ட்ரைனிங். லைக் நான் வந்து இப்போ நான் ஒரு இடத்துல போய் ஒரு வேலை பண்ணுறேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் அதுக்கு மட்டும் எனக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்கு நான் போய் நான் வேலை செய்வேன். பட் இப்போ நம்ம பே ஸ்கேல்னு வச்சிருக்கோம்ல, மாஸ்டர்ஸ் படிச்சவங்களுக்கு இவ்வளோ சேலரி, பட் வொகேஷனல் ட்ரைனிங் பண்ணவங்களுக்கு இவ்வளோதான் சேலரி. நீங்கள் மாஸ்டர்ஸ் படிச்சவங்களுக்கு கொடுக்குற சேலரி அளவு வொகேஷனல் ட்ரைனிங் பண்ணவங்களுக்கு சேலரி கொடுக்க முடியாது. இப்போ இவங்களோட சுச்சுவேஷன் இப்படி தான் வச்சுப்போம். நம்ம ஊர்ல இருந்து இன்ஜினியரிங்கு படிச்சுட்டு டபுள் டிகிரி முடிச்சுட்டு, சின்ன வயசுல அஃப்கோர்ஸ் நான் நல்லா படிச்சிருக்க மாட்டேன். பட் நான் பெரிய பொண்ணு ஆக ஆக நான் நல்லா படிச்சிருக்கேன், டிகிரி வாங்கியிருக்கேன். இப்போ நான் வந்து ஓகே ஜெர்மனும் படிச்சுட்டேன். இப்போ நான் இங்கே வரேன். நிறைய பேர் இந்த மாதிரி நம்ம ஊர்ல இருந்து இங்க வராங்க இல்லையா? இப்போ ஒரு கம்பெனியில இருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஜெர்மன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து சின்ன வயசுல நல்லா படிக்காததுனால என்னால் டிகிரிலாம் வாங்க முடியாது. நான் வொகேஷனல் ட்ரைனிங் தான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஒர்க் பண்ணுற இடத்துல நான் அஃப்கோர்ஸ் நான் ஒரு நேட்டிவ் ஜெர்மனாக இருக்கும்போது என்னால் நல்லா ஜெர்மன் நல்லாவே பேச முடியும், நல்லா வேலை செய்கிறேன், எனக்கு வந்து நாலேஜ் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் என்கிட்ட டிகிரி இல்லை. இப்போ எனக்கு இவ்வளோ தான் சேலரி. பட் இந்தியாவிலேருந்து ஒருத்தவங்க வராங்கங்க, டபுள் டிகிரி வச்சுருக்காங்க, ஜெர்மன் அவ்வளோவா பேச வரல, ஏன்னா அவங்க இப்போ தான் A1 A2 படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களால ஒழுங்காக கம்யூனிகேட் கூட பண்ண முடியாது. பட் ஓகே, என் அளவு அவங்களுக்கு நாலேஜ் என்னோட அதிகமாகவே இருந்தாலும் என்னோட அவங்க நிறைய சேலரி வாங்குறாங்க, ரொம்ப நிறைய சேலரி வாங்குறாங்க. இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, இது என் ஊரு, நான் இருக்க ஊரு, நான் இருக்க இடத்துல நான் நினைச்சதை என்னால படிக்க முடியலையே, நான் நினைச்ச சேலரி என்னால வாங்க முடியலையே, நான் எங்கேயோ லோவா தானே இருக்கேன். பட் நீங்க எங்கேயோ இருந்து வந்து என் மொழியவும் உங்களால பேச முடியல, என்னோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜெர்மன்ல இருக்கு, உங்களால புரியவும் முடியல, உங்களால கம்யூனிகேட் பண்ண முடியல, நீங்க வெறும் டிகிரி வச்சிருக்கீங்க, பட் நீங்க வந்து என்னை விட ரொம்ப நிறைய சேலரி வாங்குறீங்க அப்படின்னு எனக்கு நினைக்கும் போது, அண்ட் ப்ளூ கார்டு வச்சிருக்கீங்க, ஸ்கில்டு ஒர்க்கர் ஆயிடுறீங்க, எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது சிம்பிளா சொல்ல போனா, உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பா 5 நாளைக்கு வெறும் ரசம் சாதம் மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டு, அதே உங்க வீட்டுல பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு பிள்ளைய கூட்டிட்டு வந்து ஒரே உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ், அதாவது சிக்கனோ மட்டனோ மீட்டோ இல்லை வெஜ்ல உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் whatever it may be, விதவிதமா 4 நாள் சாப்பாடு கொடுத்துட்டா, நீங்க வந்து அந்த பிள்ளைய சந்தோஷமா வாங்க பரவாயில்ல நீங்க சாப்பிடுங்க, நான் ரசம் சாதமே சாப்பிட்றேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? ஏதோ மனசு ஓரத்துல ஒரு கோபம், ஒரு வருத்தம், இல்ல இந்த பிள்ளை என் வீட்டுல இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்ற ஒரு 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 சின்ன ஒரு தாட் இருக்கும்ல. இதுதாங்க, இவ்வளவுதான். ஸோ பேசிக்கலி இந்த ஊர்ல இருந்து நான் வந்திருக்கேன், நான் உன்னை வித்தியாசமா தான் பார்ப்பேன் அப்படின்றது இல்லை, அதை தாண்டி இதுக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இவங்களுக்கு வந்து ஏன் சில டைரக்டா சொல்லணும் அப்படின்னா, ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், சில இந்தியன்ஸ் வந்து ரொம்ப பொசிஷன் மேலே மேலே போகிறதோ இல்லை ஈஸியாக நிறைய சேலரி வாங்குறதோ இவங்களால ஏன் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா, இவங்களாலையும் அந்த லெவலில் ஏறி வர முடியல. லைக் இவங்க சிஸ்டம் வேறு மாதிரி இருக்குது. பட் நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு டக்குன்னு வேலைக்கு மட்டும் இங்கே வரும் அப்படின்னு இருக்கும்போது, என்னால் நான் 10 வருஷம் வேலை செஞ்சாலும் என்னால் இந்த சேலரி அச்சீவ் பண்ண முடியலையே, நீ அங்கே வெறும் 4 வருஷம் மட்டும் வேலை செஞ்சுட்டு வந்து ஈஸியாக என்னை விட இவ்வளோ சேலரி அதிகமாக வாங்குறியன்ற ஒரு வருத்தம் இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. அதை இவங்க ஏன் ஊர், ஏன் நாடு, ஏன் மொழி அப்படின்றதுல இவங்க ஸ்ட்ராங்காக நின்று சில பேர் ஹேட்ரடை காமிக்கிறாங்க. அவங்களால ஈஸியாக நம்ம கூட மிங்கிள் ஆக முடியாது, ஆக மாட்டாங்க, நம்மளை வித்தியாசமாக தான் பார்ப்பாங்க. அன்டில் ஆர் அன்லெஸ் நீங்கள் ஜெர்மன் பயங்கரமாக பேசி நான் ஒரு நேட்டிவ் ஜெர்மன்ற அளவு அவங்க கூட இன்டகிரேட்
ஆறீங்க அப்படின்னா தே ஆர் ஈஸி டு மிங்கிள் வித். இல்லை ஐம் சாரி எனக்கு ஜெர்மன் தெரியாதுங்க அப்படின்னு இருக்கும்போது, ஏங்க நான் டபுள் டிகிரி வச்சுருக்கேங்க ஆனால் ஜெர்மன் தெரியாது அப்படின்னா கேவலமாக தாங்க பார்ப்பாங்க. நான் ஃபேஸ்லேயே உங்ககிட்ட சொல்கிறேன், கேவலமாக பார்ப்பாங்க அண்ட் இல்ட்ரீட் பண்ணுவாங்க. இது எல்லாமே நடக்கும். ஈஸியாக ஃப்ரெண்ட்ஸ் ஆக மாட்டாங்க, ஈஸியாக இல்லை ஃப்ரெண்டே ஆக மாட்டாங்க. என்னன்னு விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க, ஐ டோன்ட் கேர்னு போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா அது ஒரு ஆதங்கம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சில பேர் வந்து லைக் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து அது வந்து புரியுது, ஓகே தட் இஸ் ஹவ் இட் இஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. பட் உங்களுக்கு ஏன் இந்த வீடியோ நான் எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா, இப்படி ஒன்று இருக்குது இங்கே. சில பேர் இங்கே இருக்கவங்களுக்கு தெரியும் ஸ்கூல் சிஸ்டம் எப்படி என்னன்னு தெரியும். பட் நிறைய பேருக்கு ஈஸியாக சொல்லிடுறாங்க, நான் இந்த ஊரில் இருந்து வந்தால் மட்டும் ஏன் என்ன இப்படி பார்க்குறேன். அஃப்கோர்ஸ் த கொஸ்டின் இஸ் ரைட், பட் அதுக்குள்ளே என்னென்ன நடக்குது, ஏன் அவங்க அப்படி திங்க் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க, என்ன அவங்கள அப்படி திங்க் பண்ண வைக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சிங்கன்னா, நான் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணல, பட் தெர் இஸ் சம்திங் லைக் திஸ். இதையும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நமக்கு இப்படி ஒன்று நடக்குது அப்படின்னா இது எப்படி கிராஸ் பண்ணி போகலாம் அப்படின்னா, இக்னோர். நம்ம பொழைக்க வந்திருக்கோம், நம்ம வேலையை நம்ம பார்க்குறோம், யாரையும் நம்ம மைண்ட் பண்ண போகிறதில்ல, யாரையும் டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல, பாதர் பண்ண போகிறதில்ல. அண்ட் அவங்களும் நம்மளை வந்து பாதர் பண்ண போகிறதில்ல. நம்மளோட ஒரே ஒரு கொஸ்டின் என்னவா இருக்கும்னா, நீ இன்னொரு ஜெர்மன்ட்ட நல்லா போய் பேசி மிங்கிள் ஆகிறியே, ஏன்ட்டையே ஆக மாட்டேன்ற கேள்வி இருக்கும். பட் ஜஸ்ட் இக்னோர் இட். இக்னோர். நாட் எவ்ரிபடி இஸ் கோயிங் டு லைக் யூ. நம்ம போகிறது வேலைக்கு, வாங்குறது காசு. நம்ம ஃபேமிலி தான் நமக்கு இம்பார்ட்டண்ட். ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், வெல் விஷர்ஸ், ஓகே. இஃப் தீஸ் பீப்புள் ஆர் ரியலி கம்மிங் அண்ட் உங்கள் கூட நம்ம இன்டிகிரேட் ஆகணும்னு போடுற அந்த எஃபர்ட்டுக்கு அவங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணி வராங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் நம்ம வந்து வெல்கமிங்காக தான் இருப்போம். பட் இல்லைன்றப்ப நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், இஃப் பீப்புள் ஆர் அ பிட் இல் ட்ரீட்டிங் யூ, ஜஸ்ட் இக்னோர் இட். ஜஸ்ட் டோன்ட் மைண்ட். அவங்கள மைண்ட் பண்ணாமல் இருங்களேன். அவங்கள ஒரு பொருட்டாவே மதிக்காமல் உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு வந்துட்டு போயிட்டே இருங்க. அவங்களுக்கே அது போர் அடிச்சு போய் தே வில் பி ஜஸ்ட் லைக், ஓகே வந்து என்ன பண்ணாலும் ரியாக்டே பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து நான் என்னோட ஒர்க் பிளேஸில் ஃபர்ஸ்ட் ஜாபில் எனக்கும் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துச்சு. பட் நான் கற்றுக்கிட்டது, உங்களை அதை அஃபெக்ட் பண்ண விடாதீங்க. நீங்கள் வாங்குற காசுக்கு வேலை செய்கிறீங்க, உங்களை மற்றவங்க ட்ரீட் பண்ணுறதை அஃபெக்ட் பண்ண விடாமல் நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளை பார்த்துக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. இட் இஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கேன்னா அதுக்கு நான் தான் பொறுப்பு, கவலையாக இருந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு. ஸோ டோன்ட் லெட் இட் அஃபெக்ட் யூ அண்ட் ஜஸ்ட் இக்னோர் அண்ட் மூவ் ஆன். இதான் நான் படிச்சுக்கிட்டேன். இப்போ வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் விளக்கி சொல்லிட்டேன். ஏன் இங்கே நிறைய இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் ஏன் இங்கே ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் நிறைய இல்லை, ஏன் இங்கே இன்ஜினியர்ஸ் நிறைய இல்லை, இங்கே ஏங்க ஐடிலையுமே நிறைய பேர் இந்தியன்ஸாக இருக்காங்க, நிறைய பேர் ஃபாரினர்ஸாக இருக்காங்க, ஏன் ஜெர்மன்ஸ் இல்லை? இப்போ உங்களுக்கு புரியும் அதோட ஆன்சர். அண்ட் இங்கே ரேசிசம் இருக்கா இல்லையா அதோட ஆன்சரும் உங்களுக்கே தெரியும். ஸோ இது ஒரு சின்ன விஷயம், இதை உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோலேருந்து ஜெர்மனியில் நடக்கிற சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், யாராவது இங்கே ஒர்க் பண்ணுறவங்க இல்லை இதை பற்றி இந்த மாதிரி விஷயங்களை கேள்விப்பட்டவங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நானும் நிறைய இன்ஃபர்மேஷன் அதுலேருந்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். Until then, bye bye.